ஒரு புத்தக பிரியர் தான் புக்ஸ் மேலே வச்சிருக்கிற லவ்வை ஒரு கவிதையில் சொல்லணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மூட்டை புத்தகம் கிடைப்பதாக இருந்தால் என்னையும் விற்று விடுவார் என் அப்பா அப்படிங்கிறது தான் அந்த கவிதை. இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமத்துக்குமார். அவங்க அப்பாவை பற்றி சொல்லும்போது இந்த கவிதை எழுதியிருக்காரு. ஸோ அவங்க அப்பாவை பற்றி ஷேர் பண்ண பல விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீடு ஃபுல்லாக புக்ஸாக இருக்குமா. ஏன்னா நாமத்துக்குமாரே எவ்வளோ பெரிய கவிஞர் அப்படிங்கிறது, அவங்க அப்பாவுக்கு புக்ஸ் மேலே அளவுக்கதிகமான ஒரு காதல் புக்ஸ் மேலே. ஸோ அப்போ வீடு ஃபுல்லாக புக்ஸாக இருக்குது, கடன் வாங்கிலாம் படிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதில் சொன்ன ஒரு சின்ன லைன் என்ன அப்படின்னா, ரொம்ப பிடிச்ச ஒரு தாட் எனக்கு. என்ன அப்படின்னா, யூஸ்வலாக அந்த புக்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு லைன், ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா அதை அண்டர்லைன் பண்ணியோ அல்லது ஹைலைட் பண்ணியோ வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாமத்துக்குமார் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காரு. எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னா, அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி வைக்காதீங்க, உங்களுடைய சிந்தனையை ஏன் என்கிட்ட திணிக்கிறீங்க அப்படின்னு நாமத்துக்குமார் அவங்க அப்பாவை பார்த்து கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அப்பா பதில் சொல்லியிருக்காரு, அப்படி இல்லைப்பா, எங்கோ இருக்கும் இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளனுக்கு நான் இங்கிருந்தே கை குலுக்குகிறேன் அப்படிங்கிறது. எங்கேயோ இருக்கிற இந்த புக்கோட ஆத்தருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு அப்ரிஷியேஷன் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக அண்டர்லைன் ஹைலைட் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்த தடவை அந்த புக்கை யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு. பட் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படித்ததுக்கப்புறம் ஹைலைட் பண்ணி வைக்கணும், ஏன்னா நம்மளால முடிஞ்ச ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட்டில்